நீங்க ஃபேட்மேன் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அவர் ஒரு பர்ட்டிகுலர் கண்டஸ்டன்ட் டாப் 3ல வரக்கூடாதுன்னு ரயான்லேருந்து எல்லாருக்கும் ஹைப் வெளிய ஏத்தி விடுறாரோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்றது. அவர் ஒரு பிளான்ல போறாரு. ஓகேவா? அந்த பிளான் அவர் என்ன பண்றாருன்றத உத்து கவனிச்சீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ல அவரே சொல்லிடுவாரு. எக்ஸாக்ட்லி. அத தவறா இப்படி ஒரு யோசிக்கிறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்பல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு. கன்ஃபார்ம். இல்ல அவரால அந்த ஒரு வாரத்துல அவரால என்ன இம்பாக்ட்ட உருவாக்கி, அந்த பொசிஷன்ஸ்ல என்ன சேஞ்ச் கொண்டு வர முடியுமோ அத பண்றாருன்னு தான் நான் அவர் நெனைக்கிறேன். அவர் வந்து சவுண்டும், ஜாக்கும் சண்டை மூட்டி விடுறதுல ரொம்ப ட்ரை பண்றாரு. ஓகேவா? சோ அந்த விஷயங்கள் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். எனக்கு என்னுடைய தாட் ப்ராசஸ் படி. பட் அது ஏன் அவர் செய்யறாருன்றது எனக்கு தெரியல. இல்ல அது முத்துக்கு ஏன் பேக் ஃபயர் ஆகுங்கிற பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அதாவது இப்ப அவங்க 2 ஃபேன்ஸ் நம்ம அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து சவுண்டுக்கு ஒரு ஆட்கள், அதாவது லாஸ்டா ஒரு 8 பேர் இருக்காங்க இப்ப வீட்டுக்குள்ள போறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஷிதா, ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் இன்னும் 2 3 பேர் இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் உள்ள வராதவங்க. அவங்க எல்லாம் சத்யா, இவங்க எல்லாம் சவுண்டுக்கு சப்போர்ட்டா உள்ள போவாங்க. ஓகேவா? அது ஜாக்லினை போட்டு அமுக்குற மாதிரி சவுண்டோடைய ஓட்டை ஏத்தி முத்துக்குமரனை நம்பர் 2க்கு தள்ளுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது என்னுடைய பெர்செப்ஷன். அது வேணான்றது என்னுடைய தாட். அவருக்கு உள்ள போய் அவருக்காக தான் ஆடுறாரு. பட் அவருக்கு அது ப்ராப்ளமா வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல டப்புன்னு முத்துக்குமரனுக்குன்னு சொல்லி மாத்துறாரு. அதுவே எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜோபர் என் இதுல பெர்செப்ஷன்ல இன்னொரு கேள்வி. எனக்கு அவர் பண்ணதெல்லாம் நீங்க சொன்ன ஒப்பீனியன் இருந்தது. ஆனா ரியா ஒன்னத்தை போட்டாங்கல்ல, அது சூப்பரா இருந்ததுல. அது சவுண்ட் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி. அதுதான் ரியா சொல்றேன். ரியா வந்து பெர்ஃபெக்டா பண்ணாங்க. நான் அதான் ரியாவை பாராட்டி போட்டிருப்பேன். உள்ள வந்த ரீஎன்ட்ரிலேயே ரியா வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்றாங்க. அவங்க போட்டது ஏன்னா சவுண்ட் தேவையில்லாம போய் ஒரு சண்டையை உழைச்சி உன் ஆப்பனண்ட்டை மாத்தணும்னு இது என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டு ஜாக்லின் அந்த முட்டைக்கெல்லாம் சண்டை போட்டு அதுக்கடுத்து நைட்டு உக்காந்து எக்ஸ்பிளனேஷனை கேட்டு காலையில அதை திருப்பி கிண்டி. இல்ல, யாரு மைனஸா இருக்காங்களோ அவங்கள பிளஸ் ஆக்க கூடாது. அவங்க மைனஸாவே வச்சிருக்கிறது தான் ஒரு நல்ல கேமருக்கு அழகு. ஓகேவா? நீ ஏன் மைனஸா இருக்க, நீ ஏன் மைனஸா இருக்க, வா மனிதி வெளியிலே வா அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை போய் கிண்ட விட்டு அதுல ஒரு அனுதாப ஓட்டை வர வச்சு அதுதான் பிரச்சனை கொண்டு போய் விடும். இப்போ வெளில இருக்க மொத்த கண்டஸ்ட்ல போய் விஜய் விஷால் அடிச்சாங்க, விஜய் விஷால் உள்ள வச்சுக்கிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா, நடு ஓட்டு சூப்பரா ஏறிச்சு. அடிச்ச உடனே தப்பால் டுப்பால்னு அடிச்ச உடனே சல்லுன்னு ஏறிச்சு. அதான் நடு நடு கார்டன்ல படுத்து மல்லாக்க படுத்து மேல பார்த்தாப்புல முடிஞ்சு போச்சு, ஓட்டு கொடுத்துறாங்க. அடுத்த வாரம் தர்ஷிகா போனா நல்லா கண்டென்ட் ஓடும் போலையேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவ்வளவுதான் கண்டென்ட். ஜோ ப்ரோ, உங்கள்கிட்ட 2 கேள்வி இருக்கு. இப்போ ரயான் வந்ததுல இருந்தே டிராவல் ஆனது ஜாக்லின் சௌந்தர்யா கூட தான். இப்போ இந்த வீக் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, மேபி ஜாக்லின் இல்ல சௌந்தர்யா 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் எவிக்ட் ஆனா அவங்களோட ஓட் பேங்க் நமக்கு வந்துரும்ன்ற மைண்ட் செட்ல அவர் இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. இப்போ 2 பேருமே எவிக்ட் ஆகல. ஸோ இப்போ ஒரு மணி பாக்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்கறேன். ஏன்னா அவரு சவுண்ட் மணி பாக்ஸ் இருக்க 100% வாய்ப்பு இருக்குங்க. இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ தீபக் எவிக்ட் பண்றாங்க. இப்போ சேனல் ஆல்மோஸ்ட் தீபக் எவிக்ட் பண்ணா நம்மளுக்கு அவரோட ஓட்ஸ் எங்க ஸ்பிளிட் ஆகும் நமக்கு தெரியும். முத்துக்கு தான் போக அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அவங்க அன்ஃபேர் எவிக்ஷன்ற பேர்ல முத்துக்கு ஒரு பாசிட்டிவான செனாரியோ கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க, முத்துக்கு யார் ஓட்டு தேவையில்லை. எக்ஸாக்ட்லி. இஸ் 45% ஹையர். எக்ஸாக்ட்லி. அது கரெக்ட் ப்ரோ. ஆனா இப்போ அது ஒரு இன்னொரு ஒரு பூஸ்ட் மாதிரி ஆயிடுதுல அவருக்கு. அந்த பூஸ்டே வேணான்ற அப்புறம் ப்ரோ நாளைக்கு அதான் அதனாலதான் பேசவே வேணாம் ப்ரோ நம்ம. அதான் அதனாலதான் பேச்சு வரும் பரவாயில்லையான்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ, அது இல்ல. எப்படியோ முத்துக்கு பாசிட்டிவா பேசிட்டு தான் போவாரு. இல்ல பிரகதீஷ் ப்ரோ அவர் தான் சொல்றாருல 45% இதுன்னு சொன்னாங்க. அதுக்கும் மேல நீங்க ஆசைப்படுறது பேராசை. அது பேக் ஃபயர் ஆகும் ப்ரோ. இது நம்ம பேசவே வேணாம் ப்ரோ. இது அவசியமே இல்லை. இது யா இதை நம்ம ஐ கார்த்தி திங்க் வி ப்ரோ ஷுட் பேசுங்க. ஸ்டாப் இட் ஹியர்.
ப்ரோ ஒன்னே ஒண்ணுதான், காலைல இருந்து ஒரே மனவேதனையா இருந்துச்சு ரவீந்தர் சார் பண்றதை பார்த்துட்டு. சார் ஒரு கேமர்னு சொல்றாரு, உள்ள போய் இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு இருக்காரு சார் எல்லாத்தையும். எக்ஸாம்பிள் ரயான் மஞ்சரி பத்தி எல்லாம் இல்ல பேசிட்டு இருந்தாரு. அதான் சொல்றேன்ல, இப்ப நீங்க அவர் வெளியில வருவாரு, அவர் இதே குரூப்புக்கு வருவாரு, அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஓகே சார், ஆனா இன்ஃபர்மேஷன்ஸ வச்சு நம்ம எப்படி கேம் விளையாடுறோங்கிறது தானே சார். ஆனா இன்ஃபர்மேஷன்ஸா சொல்லிட்டே இருக்கும்போது வந்து ரொம்ப இதா இருக்கு பாக்குறதுக்கே வந்து. நான் சொல்றேன், இப்ப எனக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கும், எனக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், அவருக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஓகேவா? அவருடைய பெர்செப்ஷன்ல அந்த கேம் அவர் அணுகுறாரு. ஓகே, அது நம்ம பெர்செப்ஷன்ல தப்பா இருக்கு. ஆனா சார் உங்களுக்கு எப்படி தெரியுது சார்? இல்ல எனக்கு தப்பா இருக்கு, அதனால நான் போட்டிருக்கேன். எனக்கு அது பிடிக்கலன்றத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஜோ ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் எனக்கு இங்க ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இப்ப நம்ம வந்து அவர் ஒரு விஷயம் பண்றாரு, வெளியே உள்ளதை சொல்றாரு, மனசை ரொம்ப குழப்புற மாதிரி கண்டஸ்டன்ஸ்க்கு சில விஷயங்கள் பண்றாருல்ல. ஆனா இவங்க எல்லாம் இத்தனை வாரம் கடந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கேம் பிளே மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல. அவர் என்ன சொன்னாலும் நான் நல்லா விளையாடி இருக்கேன், திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி கேம் தானே, நான் அப்படி கேக்குறேன். பிகாஸ் இந்த வீக்ல எல்லாரும் வருவாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப நமக்கு வந்து ஷூர் ஷாட்டா தெரியும் முத்துக்குமரன் கேன் வின், இவர் எதுவுமே பண்ணலனாலும் முத்துக்குமரன் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவர் போய் சாதாரணமா கேம் ஆடி இருந்தாலே ரொம்ப எனஃபா இருந்திருக்கும்னு தோணுது. இவ்வளவு தூரம் வந்து அவர் முத்துக்குமரனுக்காக ஆடி இருந்தால் அவர் வந்து எதுவுமே பண்ணாம சாதாரணமா, ஏன்னா அவருக்கும் தெரியும் ஓட் பர்சன்டேஜ் நம்ம ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும். கேமர்னா அதை கண்டிப்பா, இப்ப ஜோசார் சொல்றாரு 45% இருக்கு, எதுவுமே தேவையில்லை, யார் ஓட்டும் தேவையில்லை, நம்மளே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அது இவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? முத்துக்குமரனுக்காக ஆடி இருந்தாருன்னா அது இவருக்கே தெரிஞ்சிருக்கும், எதுவுமே பண்ணிருக்க தேவையில்லை. அப்ப இவர் என்னதான் பண்ண ட்ரை பண்றாரு அங்க உள்ள? இல்ல இப்ப உள்ள போயிட்டு முத்துக்குமரனுக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, அது ஆலமரமா விருட்சமா வேறா, இந்த டயலாக் எல்லாம் தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா நிறைய மக்களுக்கு எப்படி தெரியுமா தோணும், ஓ அவ்வளவு தானா விட்டா, சரி சரி இருங்க நான் இந்த ஃபேன்ல இருந்து இந்த ஃபேனுக்கு மாறுறேன். இப்ப அர்ச்சனாவுடைய ட்வீட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அருணுக்கு சப்போர்ட் பண்ணல, சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ற அர்ச்சனாவை நீங்க எப்படி அதான் பாக்குறீங்க? இப்போ இவரு போய் உள்ள பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அதனால நிறைய பேர் வராங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவன் புரியுதுல உங்களுக்கு பிரச்சனை, நான் அந்த பிரச்சனையை தான் பாக்குறேன். அவர் அந்த பிரச்சனையை பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கல. அவர் வந்து அவருக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து அவங்கள வச்சு ஒரு கேம் ஆடி இருந்தா, பெர்செப்ஷனை தனியா உட்கார வச்சு அவங்களையே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, நான் பேசிக்கலி இன்டர்வியூல பண்றேன்ல அந்த விஷயத்த அவர் பண்ணியிருந்தா சூப்பர் சார் இருப்பேன். அதை ரியா அருமையா பண்றாங்க. அதேதான் ரியா அவ்வளவு தூரம் சூப்பரா பண்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி எக்ஸ்கண்டன்ஸ் உள்ள வருவாங்க, இந்த அளவுக்கு வந்து சவுண்டர்யாக்கு நெகட்டிவா போகும்போது யாராவது ஒருத்தர் வந்து வாய்ஸ் கொடுத்தாங்களாலோ இல்ல வந்து வெளியே எப்படியும் இன்னொரு ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. அந்த ஷிஃப்ட் வந்துட்டு இவங்க மைலேஜ் கொடுத்தாங்கன்னா அது ஒரு மாதிரி போகும் இல்லையா? ஏன்னா 1 vs அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க இல்லையா? அதுதான் வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கு. ஒரு சப்டிலான கேமே ஆடி இருக்கலாமே, முத்துக்குமரனுக்காக ஆடி இருந்தா இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறதா பெரிய கொஸ்டினா இருக்கு. அதுதான் மறுபடியும் சொல்றேனே, அவர் பெர்செப்ஷன்ல அவர் ஆடுறாரு. அத நம்ம விமர்சனத்திலையும் நம்ம இப்ப நம்மளுக்கு பிடிக்கலன்னு நம்ம சொல்லலாம், ஆனா அது சரி தவறு அப்படின்றதுக்குள்ள நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணும்னா அவருடைய ஆர்குமெண்ட்டை கேட்காம அதை நம்ம வைக்க முடியாது. இல்ல ஜோ ப்ரோ, இல்ல இதுல பிக் பாஸ் தான் அவர்கிட்ட கேம் ஆடி எப்படி இவரை ஒரு ரிவ்யூவரா இருந்து உள்ள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் வீக்கே வெளியே அனுப்பிச்சு ரிவ்யூவே பண்ண முடியாம ஆக்கி விட்டாங்களோ, அதே மாதிரி இவரை உள்ள அனுப்பி அவர் சொல்றாரு இன்னைக்கு அந்த ஸ்டாப்பிங் மேட்டர் வந்து அவருக்கு மட்டும்தான் உள்ள போகும்போது சொல்லி விடலையாம், இது எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு மட்டுமே சொல்லி விடாம அதுக்கு அடுத்தது அந்த கன்ஃபெஷன் ரூம்லயும் அந்த லைட் ஆன் மேட்டர்லயும் சொன்னதுக்கு அப்புறம் இவரு முழுசாவே நம்பிட்டாரு. அந்த ஸ்வாப்பிங் மேட்டர் நம்புனதுனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோன்ட்டு எனக்கு தோணுது. அவரு பேசிக்கலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தார், அது ஒத்துதான் ஆகணும். ஒரு வாரத்துல அவர் வெளியில வரும்போது நிறைய டைப் ஆஃப் விமர்சனங்கள் அவர் மேல நிறைய இருந்துச்சு. அதனால அவர் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். அதனால இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி உள்ள போறதுக்கு ஒரு விதமான ஒரு கேம் அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதான் சொல்றேன், அவர் வரட்டும், அவர் கண்டிப்பா இந்த ஸ்பேஸுக்கு வர போறாரு. வர்றதுக்கு முன்னாடியே நான் போன் அடிச்சு கண்டிப்பா கேட்க போறேன்,
இந்த ஸ்பேஸுக்கு வரும்போது நீங்களும் கேட்டுருங்க. அப்படிதான். ஆனா ஜோ ப்ரோ அவர் ரொம்ப கான்ஷியஸா, அவருக்கு தெரியாததா ஜோ ப்ரோ இத்தனை வருஷம் ரிவ்யூ பண்றாரு, இதெல்லாம் சும்மா அப்படிங்கறது தெரிஞ்சு, பட் மக்கள் மத்தியில நம்மள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அதுக்கு பின்னாடி இது இல்ல ஒண்ணு ஒரு கண்டிப்பா கேம் நீங்க ஆடுறாரு. நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா யாரை ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லும் போது 2 பேருக்கு அதிகப்படியா ஓட்டு வந்துச்சு. ஒண்ணு ரவீந்தர் பிரதருக்கும், உன்னோட சிவா பிரதருக்கும் வந்துச்சு. கரெக்டா? செக் ஆமா பண்ணீங்களா அந்த டாஸ்க்? ஓகேவா? சோ இப்ப என்டர்டைன்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்டர்டைன்மெண்ட்ல ரவி பிரதர்னால ஃபுல்லா பண்ண முடியல. சிவா பிரதர் ஓரளவுக்கு இந்த அஜித் சார் கண்டென்ட்ல ஒரு கம்பேரிவேட்லி கொஞ்சம் நல்லாவே பண்ணாருன்னே வச்சுப்போம். ஓகேவா? ஆமா இப்ப ஆமா ஸ்வாப்னு ஒரு உண்மையாவே இருந்துச்சுன்னா சிவா பிரதருக்கும் ரவி பிரதருக்கும் தான் வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஆமா சோ நிச்சயமா. அவரு அதை எதிர்பார்த்து நான் ஃபைனாலில் இருந்தேன் அப்படின்றத வெளியில காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். வாட்ஸ் எவர். சோ அவருக்கு ஒண்ணு தோணுதுல, இந்த உலகத்துல யாருமே எப்படி சொல்றது, எனக்கு நடக்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு நடக்கணும் அப்படின்ற கடவுள்லாம் எவனுமே கிடையாது. ஓகேவா? அது வெளியில வேணா சொல்லிக்கலாம், வெளியில வேணா அரசியல் பண்ணிக்கலாம், பட் உள்ளுக்குள்ள அவங்க தான் பிரியாரிட்டி. அதுக்கப்புறம் தான் அடுத்து இது நானே உள்ள போனாலும் அதுதான். கண்டிப்பா. ஓகேவா? சோ அதுதான் இப்ப ஜோ ப்ரோ சொல்ற வச்சு நான் சொல்லணும்னா, அந்த கன்ஃபெஷன் ரூம்ல அவர் சொல்லுவார்ல, என்ன ஒரு வாரத்துல என்ன எவ்வளவு இது பண்ணிட்டாங்க, நான் ஒரு வாரத்துல வெளியே போயிட்டேங்கிறதுனால அதுக்கான ரிவெஞ்சா இல்ல அதுக்காக நான் இந்த ஒரு வாரத்துல ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரோ ஜோ? என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவர் இல்ல அந்த கன்ஃபெஷன் ரூம் சொன்னதை அதுக்கான வச்சு நான் எஃபர்ட் சொல்றேன். போடுறாரு. ஆனா அந்த எஃபர்ட்ல எனக்கு முத்துக்குமரன் பேரை லைட்டா அடி வாங்குதோ அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. நம்ம +1 ஆக்கலனாலும் பரவாயில்லைங்க, -1 ஆக்கிடக்கூடாது. அதுதான். இல்ல இப்போ முத்துக்கு நெகட்டிவா போகுதுங்கிறத நீங்க எந்த இடத்துல யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு புரியுது மத்தவங்களுக்கு ஹைக் கொடுக்குறாரு அந்த விஷயமெல்லாம். இல்ல முத்துக்கு ஜோ, ஏன் இல்ல முத்துக்கு நீங்க ஒருவேளை எல்லாருக்குமே இப்படி ஹைப். இருக்குமோ, நீங்க இந்த சோசியல் வெப்சைட்ஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் நம்மள சப்போர்ட் பண்றாங்க, முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணி அவர் நிறைய இடத்துல பேசியிருக்காருங்கிறத ஒரு ஒரு இல்லங்க அவர் வெகுஜன வீட்டுக்குள்ளே மக்களுக்கு அது சொல்லிட்டாருங்க. தெரியாதுல்ல. இல்லங்க ஆஹ் அவர் வீட்டுக்குள்ளே சொல்லிட்டாருங்க. இல்ல அப்புறம் இன்னொன்னு அப்படியா? என்னன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து கிளாரிபிகேஷன்ஸ் கொடுக்குற ஒரு வீக்கா அது இருந்திருக்கு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ள வரும்போது இப்ப முத்து மேல எந்த அலிகேஷன்ஸுமே பெருசா வைக்கல. இவங்க வைக்காத போதே நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் எதுவுமே வெளியே வரல. இந்த 1 வீக் பாத்தீங்கன்னா நிறைய எபிசோட்ல வந்து இவங்க பிரச்சனைகள் வந்து அதிகமா பேசப்பட்டிருக்கும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்ல முத்துக்குமரன் நாங்க இங்க தெரிஞ்சிருந்தாலும் இந்த கிளாரிபிகேஷன்ஸ் அலிகேஷன்ஸ் எதுவுமே அவர் மேல வைக்கப்படல. நிறைய அவர் கொடுத்தாரு, லைவ்ல நிறைய கொடுத்தாரு, ரொம்ப ரொம்ப சூப்பரா கொடுத்தாரு. ஆனா இது எதுவுமே வந்து எபிசோட்ஸ்ல எதுலயுமே வரல. அதிகமா வந்து எபிசோட்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணது இவங்க தான், சௌந்தர்யா, ஜாக்லின், இவங்க தான் அதிகமா டாமினேட் பண்ணாங்க. சோ இதே வந்து கடைசி வாரத்துல மக்கள்கிட்ட போய் சேராமையும் இருக்கு இல்லையா? இவர் எதுவுமே பண்ணாத இல்ல மாதிரி இந்த நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்ப அடுத்து ஜெஃப்ரி அன்ஷிதா போவாங்க. முத்துக்குமரன் எப்படி டார்கெட் பண்றாங்கன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. ஓகே சார். அப்பதான் it will become positive for முத்து இல்லனா? அப்பதான் அதுதான், அதுக்கு தான் நான் வெயிட்டிங், வேற ஒண்ணுத்துக்கும் கிடையாது. ஓகே. ஜோ அப்போ இல்ல சார் ஜோ, இது நீங்க இப்ப இது நீங்க சொல்ற கொஞ்சம் மாதிரி இப்ப ஒருவேளை இந்த நம்பிக்கையா இருக்கு சார். ப்ரோ யாரு இந்த அவ்வளவுதான் ப்ரோ, டைட்டில்லாம் இப்ப டிசைட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ உள்ள போய் யார் இது பண்ணாலும் கேம் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுக்கு மேல. ஆனா அன்சித் ஆகட்டும், ஜெஃப்ரி எனக்கு ஒரு ஆகட்டும். விஷயம் ஷியரா சொல்ல முடியும். இல்ல சார் கண்டிப்பா முத்து அழுது சிம்பத்தி ஓட்டு மட்டும் கேட்க மாட்டார், எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அந்த இல்ல பர்டிகுலர் விஷயம் மட்டும். இல்ல ஜெயிச்சிருவாரு. ஆனா இவ்வளவு விமர்சனங்கள் அதிகமா வர்றது வந்து நல்லது இல்ல இல்லையா? ஜெயிச்சிருவாரு. இல்ல முத்து சிம்பத்திக்காக ஆடுறதுன்னு தெரிஞ்சிருந்தா ஜாக்லின் மேட்ரு மிடில் கிளாஸ் மேட்ரு எப்பயோ பெருசாக்கிடலாம். நேத்து எக்ஸாக்ட்லி. சொன்னதுதான் ஒரு லைவ்ல, சிம்பத்தி ஓட்டு முத்து கேட்டிருந்தா மிடில் கிளாஸ் மேட்ரை எவ்வளவு பெருசாக்கிடலாம். அது ஒரு ப்ரோ லேடிஸ் இது கிட்ட கிடைச்சிருந்தா ப்ரோ இது எதுக்கு ப்ரோ வருது? சிம்பத்தி ஓட்லாம் எதுக்கு வருதுன்னு எனக்கு புரியல. இது தேவையே இல்லையே. எல்லாம் வராது அது bro. இந்த இது வாரம் ஒரு விஷயம் நடந்ததுல அப்படி பண்ண மாட்டாருங்கிறத தான் நான் இங்க பதிவு பண்றேன். ஓகே. முத்து இல்ல இஸ் பிளேயிங் சிஸ்டர், திஸ் இப்ப கேம். இல்ல சிஸ்டர், இப்ப இந்த சீசன் முத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாத்துலயுமே டாப். என்டர்டைனிங் ஆகட்டும், ஸ்பீச் ஆகட்டும், ஆக்டிங் ஸ்கில் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், கவுண்டர் ஆகட்டும், நீங்க எதுலயுமே முத்துவை தள்ளி வச்சு எதுலயுமே பார்க்க முடியாது. எந்த சீசன்லயும் வின்னர் கிட்ட இல்லாத ஒரு தகுதி இந்த சீசன்ல அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இப்ப நீங்க முன்னாடி சீசன் வின்னர் எடுத்தனா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிராபேக் இருக்கும். என்டர்டைனிங்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாரு, கொஞ்சம் இதுவா இருப்பாரு. ஆனா முத்துவை நீங்க ஓவர் ஆல்ரவுண்டரா பார்த்தா முத்து தான் எனக்கு தெரிஞ்சு, வேற யாருமே இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வயசுல விஜய் சேதுபதி இம்ப்ரெஸ் பண்ணுவான் முத்து. எனக்கும் நான் 100% நானும் சொல்றேன். அப்படிதான் நம்புறேன். ஸோ 1 செகண்ட், 2-3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. திலீப் திலீப் பேசுறீங்களா? திலீப் இல்ல ஒரே கேக்குதா நிமிஷம் ப்ரோ? கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கேள்வியை, நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஜோ
ஜோ கிட்ட கேட்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கஷனா இல்லாம முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கேள்வி ஷார்ட் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு 2 விஷயம் மட்டும் தான் அவங்க அப்டேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து விளையாடி முடிச்சாச்சு. இந்த வீக் ஃபுல்லாவே ஓட் கேம்பெயின் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலை. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த ஒரு கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்றது எதுவுமே வேண்டாம். யார் என்ன குலைச்சாலும் அவங்களுக்கு தான் வலிக்குமே தவிர நமக்கு வலிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்து எந்த அளவுக்கு முடியுமோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் சப்போர்ட்டர்ஸ் யாரா இருந்தாலும் சரி அதுக்கு முதல்ல வந்து ஓட் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். எந்த ஒரு நெகட்டிவும் போட்டு ரீட்வீட் கூட பண்ண வேண்டாம். அதுதான் உங்கள்ட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம். ஓகே கண்டிப்பா தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, எவ்வளோ தேங்க்யூ ப்ரோ. மேக்ஸிமம் ஓட்டு போட முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமான ஓட்ஸை வந்து ஏன்னா நீங்க போடுங்க. நம்மளோட டார்கெட் அபோவ் 50% அபோவ் 50க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டை வச்சு நீங்க முடிவு பண்ணி 60 பிளான் பண்ணுங்க. பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஓட் கேம்பெயினை பண்ணுங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற எதை பத்தியும் எதாவது சொல்றேன்ல, குதிரைக்கு அடிவாளம் கட்டின மாதிரி நம்மளோட ஒரே குறிக்கோள் ஓட்டு மட்டும்தான். அதை மட்டும் யோசிச்சு நீங்க அதை மட்டும் பண்ணுங்க. வேற எதை பத்தியும் யாரோட நெகட்டிவ்க்கு அவங்க வந்து அவங்க ஃபேன் ஃபைட்டு அந்த எந்த இதுக்குள்ளுமே இன்வால்வ் கூட ஆகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம நெகட்டிவா ஒரு விஷயம் நம்ம போய் எடுத்துக்கிட்டு அது தேவையில்லாம போய் ஆர்குமெண்ட்ல போய் அங்க உள்ள இருக்கிறவரும் அவனை போட்ட எஃபர்ட் எல்லாமே வீணாகிற மாதிரி இருக்கு. நேத்து ஆரம்பிச்சிட்டாங்க, நேத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல நீங்க எல்லாம் இன்வால்வே ஆகாதீங்க தயவு செஞ்சு. உங்கள்ட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம் அதுதான். ஏன்னா இந்த ஃபேண்டம்ல ஜெனியூனா நீங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஜெனியூனா வந்துட்டு எல்லா ஸ்பேஸ்லயும் போய் பேசுறவங்க இருக்காங்க. யாரை பத்தி தப்பா பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் ஒரே வாரத்துல கெடுத்துக்க மட்டும் வேண்டாம். நீங்க அந்த மாதிரி ஆளுங்களை தள்ளி வச்சே நீங்க பாருங்க. ஏன்னா இதுல முத்துக்குமரன் போட்டோ வச்சுட்டு நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. அதுல எதுலையுமே இன்வால்வ் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பேசுறவங்களை கட் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அதுதான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற விஷயம். ஷோர் ப்ரோ தேங்க்யூ ஷோர் ப்ரோ, ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஜோ பேசுங்க, ஜோ பேசுங்க, பேசுங்க ஜோ. இல்ல அதே போல இந்த நீங்க அது கரெக்டா கடைசி ஆன்சர் பண்ணீங்க. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு ஒரு பையன் வச்சுக்கிட்டு ரொம்ப ஏற்கனவே அவன் இந்த 6th சீசன்ல இந்த மாதிரி பண்ணி நிறைய வேலை பார்த்துருக்கான். அவன் இன்னும் கொஞ்சம் மோசமா நிறைய விஷயங்கள் செய்யறாப்லையோ அப்படின்னு பாக்குறேன். இப்ப சௌந்தர்யாக்காக இன்ஸ்டால ஏகே கண்டென்ட்ல வீடியோ போட்டதா இருக்கட்டும், தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக முத்துக்குமரன் பேரை ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாப்லையோ அந்த தம்பி அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி தம்பிகளுக்கு நீங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்க அதை ரீட்வீட்டோ ரீஷேரோ பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தரத்தை தான் குறைக்கும் அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதே இல்ல போல இல்ல யாரும் அதேதான் ப்ரோ நானும் சொன்னேன் ப்ரோ. போடாதீங்க. அவன் ஃப்ரெண்டு தான், என் இல்ல ஃப்ரெண்டு தான் அதுதான் நான் பேசுறேன் ப்ரோ. கீரிப்புள்ள சொல்ல ஃப்ரெண்டு தான் வேண்டாங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்றான். சொன்னேன். ஏன்னா ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எதாவது சொல்றேன்ல, இல்ல தன்னோட இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் சோசியல் கவுண்டையும் மீடியால வந்துட்டு அதுல தன்னோட இம்ப்ரெஷன் அதுதான் ஏத்துற மாதிரி இருக்கு. இல்ல இன்னைக்கு சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அஜித் சார் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னா இன்னும் சில விஜய் ஃபேன்ஸ் டீம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இறங்கிரும். சோ இது வந்து தேவையில்லாத ஒரு போட்டியாகும். இதை நாம தான் பெருசாக்க தேவையில்லை. இதை நாம அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் இதை வீடியோவா போட்டு அதை ரீஷேர் பண்ணி அதை காசு கொடுத்து யூடியூப்ல பூஸ்ட் பண்ணி எனக்கு அது சரியா படல. அது எனக்கு ரொம்ப தவறா பட்டுச்சு. இது முத்துக்குமரனுக்கு தான் சர்க்கிள் ஆகும். ஓகே, இது அது கண்டிப்பா ப்ரோ. உண்மைதான். Sure. இதுக்கு மேல எல்லாரும் நம்ம As a host, I have something to request you all. ஃபேட்மேன் சாரை பற்றி பேசுகிறத கொஞ்சம் நம்ம நிறுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு நோ த ரீசன்ஸ் எக்ஸாக்ட்லி யூ கேன் டிஎம் மீ. பட் இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபேட்மேன் சார் வெளியில் பண்ணது உள்ளே பண்ணது இந்த விஷயங்கள் பற்றி பேசாமல் இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் யாரு கட்சியா? லேசி 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 பேசுங்க. இல்ல கத்திஜா சிஸ் வந்து ஃபேட்மேன் சார் பத்தி பேச வேணாம்னு சொன்னனால ஐ வில் ஸ்கிப் தட். நோ இஷ்யூஸ். என்ன லேசி டியூட், இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க போல, எப்படா ஃபேட்மேன் கிடப்பாரு பேசலாம். ஓகே ஓகே லாஃபர் ஓகே நிறைய பேசிட்டோம் அதனாலதான். ஓகேவா? அதனால தான் we should not do that நான் நினைக்கிறேன். அதனால தான் ஜோ சார் உங்களோட பிக் ஃபேன் சார். நானு உங்களோட ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப உங்களோட பிக் ஃபேன் சார். ரொம்ப நன்றி. ஃபேனெல்லாம் இருக்க வேணாம், தங்கச்சிகளாவே இருந்தது. கண்டிப்பா சார். அளவுக்குலாம் நான் ஒர்த்து கிடையாது அப்படின்றத நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் சார். வெளியே வர கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கேட்போமோ அதை வந்து நீங்கள் கேட்டு எங்களுடைய எல்லா டவுட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க சார். எவ்ரி டைம் நைட்டு வந்து 11:30 12 வரைக்கும் உங்களோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் சார் தூங்குவேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்யூ சார். எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு இன்டர்வியூல எவ்வளவு கோவம் வந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருந்து நம்மளுக்கு தேவையானதை கேட்கணும்ன்ற ஒரு கஷ்டம் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப பெரிய கஷ்டம். கண்டிப்பா சார். உண்மையிலேயே நீங்க தியாகி ப்ரோ.
சீரியஸா 2 பேரோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கோவிலே கட்டலாம் அந்த லெவல்ல இருக்கு. ஒன்னு கானா பாலா, இன்னொன்னு ப்ரோ ஜெஃப்ரி. எப்படியெல்லாம் எப்படி ப்ரோ இன்டர்வியூ பண்ணீங்க? சத்தியமா முடியல ப்ரோ. ஏன்னா 2 நிமிஷம் நான் பேசினா ஒரே ஆன்சர் அப்படியா ஓகே அப்படின்றான். புரியல தம்பி. எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்ட கேள்வியும் 2 நிமிஷம் இருக்கு, பதில் இல்ல, ஒரு சிங்கிள் லைன்ல இருக்கு, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. சார் எனக்கு என்னோட வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் சார். சார் இந்த வீக் என்டர் ஆன 8 கண்டஸ்டன்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஆவாங்களா சார்? இந்த வீக்கோட வெளியே வந்துருவாங்க சார்? ஹேண்ட் ரைஸ் இந்த பண்ணிக்கோங்க, வீக்கோட வெளில பேசணும்னு வந்துருவாங்க. நினைக்கிறேன். 2 பேர் தான் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்றதான் முன்னாடியே சொன்னாங்க. அந்த 2 பேர் ஒரு ஆள் இருக்காங்களா இல்ல அவங்களும் சேர்த்து வெளில வராங்களான்னு தெரியல. பட் ஃபைனல் வீக்ல இத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. அந்த ஃபன்னே இல்ல தெரியுமா? ரொம்ப ஆட்கள் குறைந்து இருக்கும் போதுதான் அந்த அந்த விஷயங்கள் நிறைய வெளிப்படும். அந்த ஃபன் இல்லாம பண்ணிட்டாங்களோ இவங்க. அந்த ஈவென்ட் அந்த பொங்கல் வருது, சோ அதனால இவங்க எல்லாம் இருந்தா தான் அதை வச்சு ஸ்பான்சர்ஷிப் வியூவர்ஷிப் எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. கிட்ட ஒரு அன்பை சம்பாதிச்சுக்கிட்டது, அது இல்லாம நாங்க அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ்ல நாங்க அவங்களுக்கு கொடுத்த மரியாதையா இருக்கட்டும், சோ எல்லாமே அதிகம். ஆனா அவங்க உள்ள போய் பார்த்த வேலைங்கிறது எங்களுக்கு ரொம்ப, நாங்க மன உளைச்சல்ல இருந்தோம் அன்னைக்கு அவங்க கேட்ட கேள்விகள்லாம். அது எனக்கு ரொம்ப, நாங்க அது எதிர்ப்பு தெரிவிச்சோம் அன்னைக்கே ஸ்பேஸ்ல. நாங்க ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், நாங்க ஆர்மில இருந்து எங்க சார்பா நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க அவங்களுக்கு எதிராக நாங்க சொன்னோம். அவங்க நேர்ல வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க ஸ்பேஸ்ல வச்சு கண்டிப்பா கேள்விகள் கேட்கப்படும் அவங்க முரணா நடந்துகிட்டதுக்கு. ஏன்னா எங்ககிட்ட ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி நடந்துகிட்ட மாதிரி இருந்துச்சு. சோ அது அப்படிதான் ஜோ ப்ரோ, எங்களுக்குமே தப்பாதான் தெரியுது. அவங்க விளையாண்டது. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ரியா மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டா இந்த ரீஎன்ட்ரில இருந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்ல ஜோ, நாங்க யாருமே ரியா கிட்ட கூட நாங்க யாருமே வந்து டைரக்டா ரியா கிட்ட நாங்க ஸ்பேஸ்லயோ எந்த ரெக்வஸ்டுமே வைக்கல. அதுவும் ரியா வந்து எங்க கிட்ட நாங்க முத்துக்குமரன் சப்போர்ட்டர் கூட சொன்னது கிடையாது. ஆனா இவங்க சொல்லியிருக்காங்க, வசனி வந்து எங்க கிட்ட நேரடியா சொல்லியிருக்காங்க, ட்வீட்ல சொல்லியிருக்காங்க, நான் உங்க ஆர்மில ஒரு ஆள் இல்லையே தவிர மத்தபடி நான் எனக்கு முத்துக்குமரன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முத்துக்குமரன் தான் என்னோட ஃபேவரட்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்ப எங்க கிட்ட அப்படி சொல்லவும் நாங்க என்ன நினைப்போம், ஓகே வர்ஷினியோட இப்படி சொல்லிட்டாங்க, சோ எங்களுக்கு உள்ள போய் அவங்க வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்தாலும் நான் நினைச்சேன் சரி கெட்டதாச்சும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு முத்துக்குமரனை போய் அவங்க அட்டாக் பண்ணி கேட்ட கேள்விகள் பேசினது எல்லாமே ரொம்ப அவங்க அவங்க மீது இருக்க மதிப்பையும் மரியாதையும் அவங்க குறைச்சிக்கிட்டதான் எனக்கு தோணுது ஜோ. சரி, அதுக்கும் அவங்க ஆன்சர் வச்சிருப்பாங்க, வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா 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 ப்ரோ. சரவணா ப்ரோ ஒரே நிமிஷம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க ப்ரோ. சாரி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, ஒரே நிமிஷம் ப்ரோ. சரி கேளுங்க. இந்த இந்த சீசன்ல பெட்டி இருக்குமா இருக்காதா? எனக்கு இருக்காதுன்னு தோணுது. லாஸ்ட் வீக் வைக்க மாட்டாங்கன்னு. பெட்டி இல்லைன்னா இன்னும் சூப்பரு. நிறைய பேர் பெட்டி படிக்க எடுத்துட்டு வெளில அமிச்சிட்டாங்கன்னா இன்னும் சூப்பர். பெட்டி இல்லாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கா ஜோ? இல்ல ஒரு கேம்ல இந்த கேம்ல அந்த பணப்பெட்டிங்கிற ஒண்ணு இல்லாம கூட பண்ண முடியுமா அவங்களால? ஆட்டமும் புதுசுன்ட்டாங்க. இப்ப இதுல நீங்க கணிக்கவே முடியாது. இன்னைக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம 8 பேர் இறக்கி அதுல 2 பேர்னாங்க. இதை கணிச்சிட்டீங்களா? நம்ம கரெக்ட் இல்ல? நானும் அதான் நினைச்சேன் ஜோ. சூப்பர் 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 ஜோ. அப்போ கைஸ் இனிமே அந்த பெட்டியை பத்தி கேட்கிற கேள்விக்கு தெளிவா ஜோ சொல்லிட்டாரு. சோ நெக்ஸ்ட் பிரகதி பேசுங்க. பிரகதி இருக்கீங்களா? ஓ இல்லையா? அபி பேசுனீங்களா? இல்ல ப்ரோ, சரவணன் அதுக்கு முன்னாடி ஆன்சர் ரைஸ் பண்ணாரு. சரி ஓகே, சரவணன் பேசுறீங்க. சரவணன் இல்ல, நான் ஏன் அந்த பெட்டி மேட்ரு கேட்டேன்னா, லாஸ்ட் வீக்ல வந்து பெட்டியை வச்சு அதுல ஒரு கண்டென்ட் பண்ண மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வச்சிருந்தா இன்னைக்கு இந்த வீக் வச்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் வீக் வச்சு, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு மிட் வீக் வெஷனு 5 டாப் ஃபைனலிஸ்ட் தான் இருக்கணும். ஸோ பெட்டி இல்லைன்னா ஒரு வின்னருக்கு நல்ல இன்னும் பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஏன்னா எப்படியும் இருந்தால் டாக்ஸ் போய் தான் வரப்போகுது. அந்த பெட்டி இல்லாம நல்ல பெனிஃபிட் இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல அது ஓகே, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரோ. பட் ஆனா ரியாலிட்டி இல்ல லாஃபர் ப்ரோ, லாஃபர் ப்ரோ இல்ல ஜோ ப்ரோ, இதுவுமே எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தோணுது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஏவி ஈவெண்ட்ஸ் இருக்குது, பொங்கல் ஈவெண்ட்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு ஈவெண்ட்ஸ்னா புரியல எனக்கு. ரொம்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லான மாதிரி தெரியுது இல்லையா? இதுலயே அப்பனா ஏதாட்டும் ஒண்ணு ஸ்கிப் பண்ணி தானே ஆகணும். ஒண்ணு பொங்கல் செலிப்ரேஷன்.
நான் ஏன் கேக்குறேன்னா, இப்ப சப்போஸ் இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நாளைக்கு பெட்டி சண்டே ஒரு நாள் தான் உங்களுக்கு பெட்டி ஒரே நாள்ல பெட்டி வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணணும். ஸோ சண்டே காலையிலே ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ள ஒருத்தவங்க பெட்டி எடுத்து அந்த கண்டென்ட் ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டலாம். ஏன்னா அடுத்த நாள்ல இருந்து பொங்கல் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம நீங்க டியூஸ்டே பொங்கல்லாம் அவங்க மண்டே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஃபினாலே ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டின்றது எனக்கு இந்த சீசன் அவ்வளவுதான்றது எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று பைக் டாஸ் வைக்கும் போதே தீபக் தான் காலின்னு நான் டவுட் பட்டேன். ஏன்னா தீபக் எப்படியா பைக் ஜெயிக்க வைக்கணும்ன்ற மாதிரி அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா கன்ஃபரன்ஸ் ரூம்ல திருப்பி கூப்பிட்டு தீபக் நேம் இன்க்ளூட் பண்ண சொன்னாங்க. எல்லாமே நேற்று வந்ததால எனக்கு ஏதோ இந்த வாட்டி பெட்டி இல்லைன்னு தோணுது. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஆசிக் வந்திருக்காரு. ஆசிக் இருக்கீங்களா? உங்களுக்காக தான் ஈகர்லி வெயிட்டிங். என்ன அப்டேட்ஸ்? ஐயா உள்ள போனீங்க அதான் ஐயா சொல்லுங்க. சண்டேவும் உள்ள போறேன். நான் முடிச்சுட்டு வந்து நைட்டு விலாவரியா சொல்லிடவா? ஐயா என்ன இப்ப ரெடியா இருக்கீங்களா உள்ள போறதுக்கு? ஒரு என்டர் புரியல. பண்ணாங்க ஒரே நிமிஷம். உள்ள போறீங்களா? ரெடியா உள்ள போறது ரெடியா இருக்கீங்களா? ஆமா ஆமா. கொஞ்சம் அது ஏதோ கஷ்டம் சொல்லி சான்ஸ் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சொன்னாங்க ப்ரோ. ஆசிக் ப்ரோ அது சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஃபேன்ஸா? இல்ல ப்ரோ, உங்களுக்கு இல்ல உள்ள இல்ல போறதுக்கு அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்களே. கொஞ்சம் எப்படி உள்ள போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அதான் 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 இப்ப நான் போறேன்னா இல்லையான்னு கேட்டுட்டு நான் ரிட்டர்ன் வர்றேன். ஓகே, ஒருவேளை போக முடியலன்னா வரேன்றீங்களா? ஆமா சரி ஆமா. ஓகே. முக்கியமான துணுக்குகள் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா எக்ஸ்க்ளூசிவா எதுவும் இருக்கா? முக்கியமான துணுக்குகள்னா சௌந்தர்யா முகம் சுனிதாவால் கிழிக்கப்பட்டது. ஆனால் விஜய் தொலைக்காட்சியில் அது ஒளிபரப்பாகப்படாது. இது எல்லாம் கிடையாது. புரியல. சௌந்தர்யா முகம் சுளிக்கப்பட்டதா? சௌந்தர்யா முகம் சௌந்தர்யா சுனிதாவால் கிழிக்கப்பட்டதாம். அது ஆனா விஜய் டிவிக்கு ஓகே கிடையாதாம், நமக்கு ஒளிபரப்ப மாட்டாங்களாம். சரி, நைட் வந்து ஆசிக் ப்ரோ ஒருவேளை எபிசோட் பார்த்துட்டு என்னெல்லாம் மிஸ் ஆச்சோ அதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. இல்லையா, ஒரு half an hourல வந்துடுறேன். சரி ஆசிக், நீங்க வாருங்க. நீங்க சண்டே எபிசோட் போக முடிஞ்சா அதையும் கூட கேதர் பண்ணிட்டு ஃபுல்லா வந்துருங்க. நாங்க மொத்த டேட்டாவும் கறந்துக்கிறோம். ஓகே பிரகதி கைஸ். பேசுங்க பிரகதி. பிரகதி பேசிருங்க. சார் இப்போ இந்த உள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க வந்து முத்துக்குமரன் சாருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவர் என்ன சார் செய்வாரு? அவரு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லையா சார்? அப்புறம் எதுக்கு அவருங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? இல்ல பிரகதி, நான் ஒண்ணு சொல்றேன். அவரை போய் இது பண்றது வந்து பேக் ஃபயர்லாம் ஆகல. இங்க பிஆர் டீம்ஸ் தான் அதை பேக் ஃபயரா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா நான் இங்க மதுரையில இருக்கிறேன். இங்கெல்லாம் அது 1 hour எபிசோட்ல கூட அவ்வளவா இம்பாக்டே ஆகல. இவங்க வந்து ஏதோ எக்ஸ்ல இந்த ட்விட்டர் சைட்ல வந்து ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அஃபெக்ட்லாம் ஆகல. இதுவே பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சிட்டுனா அது டைல்யூட் ஆயிரும். விஜேஸ் வந்து அட்ரஸ் பண்ணிடுவாரு. அதை அட்ரஸ் பண்ணலனாலும் ஓரளவுக்கு அதை அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு ஹிண்டாட்டு கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை திருப்பி ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அடுத்த ஒரு பேஜ் வருதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து முத்துக்குமரனை தான் அட்டாக் பண்ற மாதிரி சொல்றாங்க. முத்துக்குமரனை அட்டாக் பண்ற மாதிரினா அது முத்துக்குமரனுக்கு தான் அது பாசிட்டிவா மாறும். புரியுதா? இது வந்து அவ்வளவா எனக்கு தெரிஞ்சு இது அவரை இப்ப ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவருக்கு தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர்த்து இவருக்கு சப்போர்ட் பண்றதுனால முத்துக்குமரன் எந்த விதத்துலயும் அஃபெக்ட் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ அது மட்டும் இல்லாம அந்த சௌந்தர்யாக்கு அவங்களுக்கு வந்து அந்த இது மலையாளம் கன்னடத்துல அவங்கள பிஆர் ஒர்க் பண்றாங்கல்ல, அப்புறம் அத வந்து ஏன் யாருமே அங்க உள்ள வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க? இப்ப ராணுவுக்கு அவங்களுக்கு பண்ணதை வந்து ராணுவ வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அதே தானே சௌந்தர்யா அவங்களும் பண்றாங்க. அவங்கள மட்டும் ஏன் வந்து எதுவுமே சொல்லலையா? இல்ல இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தானே அது நடக்குது. இவங்களுக்கு உள்ள போனவங்களுக்கே தெரியாது இல்ல. இந்த வீக் தானே அது நடக்குது. இல்ல அவங்களுக்கு தெரியாது சார். அவங்களுக்கு தெரியாது சார். ஆனா விஜய் சேதுபதி சாருக்கு தெரியும்ல. ராணுவ எல்லாம் ஒரு இதுல சொல்லி இல்ல அது பிஆர் மேட்டர் வந்து அவ்வளவு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே பிஆர் இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு வெளிப்படையா சொன்னா அவங்களோட கேரியரே காலியாயிரும். அதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல சார், ராணுவுக்கு மட்டும் சொன்னாங்களே, வெளியில நீங்க என்னன்னு தெரியும் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்கல்ல சார்? அத நான் சொன்னது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அவ்வளவுதான் சார். அதான் சார் டவுட். சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? லஃபர் இஎம்கே யாரு? அபி I'm waiting from very long time. அப்போ வந்து ஸ்பேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமா அபி, நான் முன்னே கூப்பிட்டேன். சாரி அபி, எங்களுக்கு பக். இல்ல அதான் எனக்கு காலையில இருந்து இல்ல அபி, நான் சொல்லி முடிச்சறேன். ரொம்ப வருத்தமா இருந்தது. எனக்கு ஒரு வாக்கிய பேசலாம் தான் தகராறு. வந்தேனா. ஐயா ஒரே நிமிஷம் கேளுங்க. எலான் மஸ்க்குக்கும் எனக்கு ஒரு வாக்கிய தகராறு.
காலையில இருந்து 3 தடவை அந்த பர்சனல் ஜென்ஸ் வச்சு 3 தடவை ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் கத்திஜா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. சோ தயவு செஞ்சு பேசுங்க, கோச்சிக்காதீங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் காலைல கொஞ்சம் ஃபீலிங் ஆயிட்டேன். ஓகே. கொஞ்சம் ஃபீலிங் ஸோ ஆயிட்டேன். அதை சொல்லலான்னு ஸ்பைக் வந்தேன். அபி பேசுறீங்களா அபி? அபி எஸ் எனக்கு மேம், பேசிட்டு இருக்காங்க, கேட்கல. கேக்குறீங்களா? உனக்கு தான் கேட்கல. பேசுறாங்க. யா காட் இட். பேசுங்க ஒரே அபி, பேசுங்க. நிமிஷம். லாஃபர் ஆ. எனக்கு என்ன ஒண்ணு கேட்கணும்னா, இது சாரி, தீபக் பத்தி சொல்றது உண்மையா? இல்ல அபி, அது கன்ஃபார்ம் இல்லையா? இப்போ நம்ம பசங்க சாட்டர்டே எபிசோட் போயிருக்காங்க உள்ள. அவங்க சொன்ன நியூஸ் என்னன்னா அருண் தான் வீக்கா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் தான் நமக்கு கன்ஃபார்மான நியூஸ். ஸோ ம். தீபக் வந்து மோஸ்ட்லி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நிறைய மாறி மாறி இருக்கனால நம்ம அது இப்போதைக்கு கன்ஃபார்மா தெரியல. சரி, இன்னொரு தலைவரை பத்தி உனக்கு சொல்லிடணும். நான் காலையில நம்ம ஸ்பேஸ் கொஞ்சம் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் பிஸி. இங்க வந்துட்டு எல்லாரும் ஒர்க் பண்றதுனால வேலை வெட்டி இல்லாதவங்க சும்மா காலையிலேயே ஒரு ஸ்பேஸ் தான் சும்மா கேட்க போனாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் எல்லாம் இந்த கோடு மட்டும் இல்லைன்னா சௌந்தர்யா நாக் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. சௌந்தர்யா அவர் அப்படியே அடிச்சு தொம்பசம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க பையனுங்களே விளையாடாம பயந்து ஃபியூ போஸ்ட் சீசன்ல நடந்ததெல்லாம் பயந்து அமைதியா இருக்கும்போது இவர் தானே இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாமே பண்ணாரு. அப்புறம் இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஜோ இருக்கும்போது அது கேட்கலான்னு தான் வந்தேன். எனக்கு அதை கேட்டதுல இருந்து பிகாஸ் எனக்கு அங்க பேச பிடிக்காது. அங்க யூனோ அபவுட் தட் கை அண்ட் ஆல் ஹவு பேட் ஹில் ட்ரீட் அண்ட் வேர்ட்ஸ். அதனால எனக்கு காலில இருந்து கொஞ்சம் வருத்தமா இருந்ததுங்க லாஃபர். இல்ல அது அவங்களுக்கு அவங்க சைடு வின்னரா கேக்குதா? ஆகணும். அதுக்கு என்னன்னாலும் ட்ரை பண்ணுவாங்க. கேக்குதா? அவ்வளவுதான். கேக்குதா? ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் நான் பண்ணிட்டு பேசுறது கேக்குதா அபி? இல்லாததெல்லாம் சொல்லுவாங்களா? யாரு லாஃபர் ப்ரோ? பேசுங்க ப்ரோ. நான் பேசுறது கேக்குதா அபி? கேக்குது லாஃபர், கேக்குது, பேசு. கேக்குது. ஓகே ஓகே. யா அபி, என்னன்னா அபி, நான் உங்க எல்லாத்துக்கிட்டும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அபி. தயவு செஞ்சு இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம அந்த ஆப்போசிட் கைஸோட ஸ்பேஸ்க்கு, அதே போல நமக்கு எகென்ஸ்டா வர ட்வீட்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் நீங்க வந்து தயவு செஞ்சு செவி சாய்க்காதீங்க. அதே போல ரிவ்யூஸ்க்குமே நீங்க போய் பார்க்காதீங்க. இந்த 1 வீக் மட்டும் நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம முத்துக்காக வச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் போய் ஆப்போசிட்டோட, இன்னைக்குன்னு இல்ல, நேத்தும் இன்னைக்கும் சரி 2 நாளுமே நமக்கு எகென்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. அது நிறைய மன உளைச்சல் ஆக்குது நம்மள. அது செம்ம கோபமாவும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன்ல அது கொஞ்சம் அவங்க இன்டரப்ட் பண்றாங்க மாதிரி எனக்கு தோணுது. அது நமக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸா தான் நான் பாக்குறேன். அதை விட்டுருங்க. நம்ம இது வரைக்கும் போராடிட்டோம். நம்ம தலைவனுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம போய் ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். இது அப்படி இல்ல, நீங்க தப்பா நரேட்டிவ் செட் பண்றீங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆனா இருந்தாலும் அது அவங்களோட இயல்பு, அதை அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க முழு வேலையா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி காலையிலேயே பாருங்க, நமக்கெல்லாம் 1000 வேலை இருக்கும்போது அவங்க அடுத்தவங்க திட்டத்துக்குன்னே ஒரு ஸ்பேஸ போட்டு அதுல உட்காந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம, எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம அவங்க பேசுறதுக்கு எத்திக்ஸ்ன்னு ஒண்ணுலாம் இருக்குமா, அவங்களுக்கு இருக்கானே தெரியல. அந்த அளவுக்கு அவங்க பர்சனலா இறங்கி அடிக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியும். அது அவங்களுடைய தரத்தை தான் தாக்குது. அதனால என்ன சொல்றேன், இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம என்னோட ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும் நீங்க அவங்க எல்லாத்தையும் தயவு செஞ்சு அவங்க நெக்லெக்ட் பண்ணிடுங்க. நம்மளை பத்தி, முத்துக்குமரனை பத்தி நம்ம யோசிப்போம். நிறைய ஓட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது மட்டும்தான் அபி. இல்ல நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இல்லங்க லாஃபர், எனக்கு என்ன தெரியுங்களா, அது நம்மளால போய் பேசவும் முடியல. அங்க அந்த அவங்க ஸ்டாண்டர்ட் பத்தி உங்களுக்கே தெரியும். அபவுட் விச் கை ஐம் மென்ஷனிங். என்ன ஆகுதுன்னா, நமக்கு பல விஷயம் தெரியும். ரயானை பத்தி உள்ள அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க, பிகாஸ் லைவ் பாக்குற நமக்கு பல பேர் மேல பல விமர்சனம் இருக்கு. ஆனாலும் பர்சனலா போகக்கூடாது, எதை பத்தியும் பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும் தெரியுங்களா. நம்ம அதை விட அதிகமா வி ஹாவ் பாயிண்ட்ஸ் டு ஸ்பீக். பட் எந்த இடத்துலயும் வி டோன்ட் பிலோ த பெல்ட் போறதுல வி மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குன்னு. இவங்க தேவையில்லாம பேசுறது எங்கேயோ ஹர்ட் ஆகுதுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். ஐ அண்டர்ஸ்டாண்டா, பட் எங்கேயோ ஹர்ட் ஆகுது. அப்படி நான் ஒண்ணு சொல்லட்டுமா அபி? நான் ஒரு 50 நாளைக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். நான் ஒரு 50 நாளைக்கு முன்னாடியே நான் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். நான் இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இவங்க திறந்தாழ்ந்து பேசுறாங்க, இவங்களோட பேசினா நமக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கறத உணர்ந்து நான் ஒரு 50 நாளைக்கு முன்னாடியே நான் வெளியே வந்துட்டேன். நான் அதை வந்து நம்ம ஸ்பேஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன். நம்ம ஸ்பேஸ் மட்டும் தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நீங்க இது வரைக்கும் இருக்க எல்லா லிசனர்ஸ்க்கும் தெரியும், நம்ம இங்க எவ்வளவு கண்ணியமாவும், ஒரு ஜாக் ஃபேன் வந்தாலும் சரி, இல்ல ஆப்போசிட் எந்த ஃபேண்டம்ஸ்ல இருந்து வந்தாலும் சரி, நம்ம அவங்களை எவ்வளவு கண்ணியமா, எவ்வளவு மரியாதை நம்ம நடத்திருக்கோங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதை லிசனர்ஸா நீங்களும் அதை ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நம்ம அதை மட்டும் நம்ம செய்வோம். நம்ம என்னைக்கும் திறந்தாலும் போயிட வேணாம் அவங்கள மாதிரி.
நமக்கு அவங்க அவங்க அதான் எதிர்பார்க்கறாங்க. நம்மள தூண்டி விடுறதுக்காக தான் நம்ம எதிர்பார்க்கறாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்க வேணும். ஓகே ஓகே லாஃபர் ப்ரோ. ப்ரோ. ஸ்டீவ் ப்ரோ பேசுங்க. கிங் ப்ரோ பேசுங்க. சொல்லுங்க எம்கே. இல்ல இந்த ஒரு ஜாக் மேன் வந்திருக்காரு, பேசட்டும். ஸ்பைடி. கண்டுபிடிச்சிங்க இல்ல போல. ஸ்டீவ் சொன்னா ஏதோ நான் சொல்ல வந்தாரு, ஒரே தெரிஞ்சுக்கிட்டுக்காக தான் நிமிஷம் வந்தேன் ப்ரோ. என்ன ஸ்டீவ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. நான் கேக்குறேன் எப்படி ப்ரோ அந்த இன்னும் பிக் அர்ஜென்டா பாஸ் உடைய அந்த ப்ரோ. என்னது கேக்குதா? நான் கேக்குதா? ஸ்பைடி ஹலோ பேசுறாரு ப்ரோ. லாஃபர் ப்ரோ. சரி கேக்குதா? ஓகே. ஸ்பைடி பேசிட்டு இருக்காரா? ஆமா 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 கேக்குதா? ஐயோ, எனக்கு தான் கேட்கலையே. சரி ஓகே ப்ரோ, நான் வெளியே போயிட்டு வரேன். ஓகே பேசுங்க ப்ரோ. எனக்கு என்னன்னா அந்த இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த இதுக்குள்ள போறது, அது எப்படி ப்ரோ போறது? பிக் பாஸ்க்குள்ள அந்த ஷோ போய் பார்க்கணும், நேர்ல போய் பார்க்கணும், அது என்ன ப்ரொசீஜர்? அது ஏதோ பாஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அந்த பாஸ் வந்து அந்த ஏற்கனவே போனவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும் ப்ரோ. இப்போ எங்க இதுல இருந்து இப்போ 3 பேர் போயிருக்காங்க. அவங்ககிட்ட வேணா நைட் வந்து கேளுங்க. எங்களுக்கு டீடைல்ஸ் தெரியல. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அதை கேட்க தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் கேட்க நல்லா அது இருந்துச்சு. ஏதோ சரி ஐடிலாம் கொடுக்கணும். ஆப்போசிட் சைட்ல இருந்து என்ன ஐடிலாம் பேசுறாங்க. கொடுக்கணுமா? ஓஹோ ஐடி ப்ரூஃப். ஐடிலாம் கொடுக்க கேட்பாங்க உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. ஓகே 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 ப்ரோ. உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? இல்ல ப்ரோ, எனக்கு 2 பேரும் பிடிக்கும். பட் பர்சனலா எனக்கு ஜாக்லினுடைய இது ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். மத்தபடி நான் இவங்கள குறைச்சு அவங்கள குறைச்செல்லாம் பேசுறது எனக்கு விருப்பம் இல்ல. ஓகே ப்ரோ ஓகே. இல்ல நீங்க முடிஞ்சா எனக்கு ரெக்வெஸ்ட், உங்க ஃபேண்டம்ல நேத்து குறைச்சு பேசின மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் வேண்டுகோள் எனக்கு தெரியல ப்ரோ. நான் அந்த ஸ்பேஸ்ல இருந்தேன்னு எனக்கு தெரியல. மேபி நான் மேக்ஸிமம் ஸ்பேஸ் நீங்க இல்ல. ஏன்னா இல்ல இல்ல ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து இப்ப இந்த இன்ஸ்டாகிராம்லயும் எக்ஸ்லயும் வந்து எனக்கு நான் 1 வாரம் தான் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இல்ல என்னோட ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்பைடி ப்ரோ, நான் சொல்றேன், எங்க ஃபேண்டம் சார்பா நான் சொல்லிடுறேன். நாங்க ஜாக்லினா உங்க சக போட்டியாளரா நாங்க ரொம்ப மதிக்கிறோம். உங்க ஸ்டேஜுக்கு வந்து கேக்குது விஜய் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க வெல்கம். 5 நிமிஷம் இது பைப்போட்டிக்கு ஸ்பேஸ் வந்துருங்க எல்லாம், சரியா? ஓகே ஓகே விஜய் ப்ரோ. ஓகே விஜய் ப்ரோ. பை. நீங்க இப்ப சண்டே எபிசோட் போறீங்களா? விஜய் ப்ரோ சும்மா கேட்டாரா? ஓகே ஓகே சொல்லுங்க. அதான் ப்ரோ ஸ்பைடி ப்ரோ, இந்த ஒரே ரெக்வெஸ்டா தான் கேக்குறோம். ஏன்னா 1 வீக் தான் இருக்குது, அதனாலதான் கேட்டுக்கிடுறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இருந்தா ஓகே ப்ரோ. நான் யாரா பேசுனேன்னா கண்டிப்பா சொல்லுவேன் ப்ரோ. நான் சௌந்தர்யாவை பத்தி பேசினதுக்கே நான் வந்து அப்போஸ் பண்ணேன் ப்ரோ. அவங்களுடைய கேரியர் அவங்க எதனா பண்ணிட்டு போறாங்க, அது எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற பாசிட்டிவ் பேசுங்கன்னு சொல்றதுதான் என்னோட பாலிசி. ஓகே ப்ரோ ஓகே. தேங்க்யூ லாஃபர் ப்ரோ. அடுத்த யாரு ப்ரோ? ப்ரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க ப்ரோ. நர்மதா பேசுங்க. நர்மதா நர்மதா கேக்குதா? நர்மதா இருக்கீங்களா? நர்மதா ஓகே. இந்த முத்து ஏகே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்ம பேசுங்க முத்து. முத்து பேசுங்க. முத்து ஏகே பேசுங்க. கேக்குதா? கேக்குது. பேசுங்க பேசுங்க. முத்து அவ்வளோ கேம் விளையாண்டுருக்காப்ல. நம்ம முத்துவை பத்தி பேசுவோம். தயவுசெய்து அடுத்தவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். யாரா பேசுறதா இருந்தா கூட. அதான் ப்ரோ. இல்ல அதான் நான் 1 வீக்குக்கு அப்படிதான் அதான் நடக்க போகுது. ஏன்னா நம்ம எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்கோம். அவங்க எதுனாலும் பேசிட்டு போகட்டும், அவ்வளவுதான். அதுதான் ஃபாலோ பண்ண. இல்ல நம்ம எல்லாத்துக்குமே வேண்டுகோள் இல்ல ப்ரோ, எல்லாத்துக்கும் வேண்டுகோள் விடுச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் முத்து மேல இருக்கிற அதீத அன்புனால 1-2 பேர் அப்படி பண்ணதையும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அவங்க கேம் கூட அவ்வளவு விளையாடல. அவங்கள பத்தி நம்ம ப்ரமோட் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க கேம் கூட அப்படி விளையாடல. நம்மால் அவ்வளோ கேம் விளையாண்டுருக்காப்ல. ஆல்ரவுண்டர், தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படி விளையாண்டுருக்காப்ல. நம்ம அவரை பத்தி நிறைய பேசுவோம். வேண்டாம், வேற யாரை பத்தியும் பேச வேண்டாம். நம்ம முத்துவை பத்தி பேசுவோம். ஓகே ப்ரோ ஓகே.
வரவங்கள்ட்டே அதை தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ. அவங்க வரவங்கள்ட்டே இல்ல அதை ப்ரோ சொல்லுங்க. நாங்க டெய்லியும் நிறைய சொல்லிட்டோம் ப்ரோ, நிறைய சொல்லியிருக்கோம். பட் ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. நம்ம இப்ப காலையில நம்ம ஸ்பேஸ் போடுறது இல்ல. அந்த டைம்ல சரி கொஞ்சம் டைம் இருக்கே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், வந்து வீக் என்ன இருக்குன்னு பாக்குற மாதிரி கீழே இருக்கு. ஒரு அந்த ஸ்பேஸ்க்கு போனாங்கன்னா அவங்க அப்படி பேசுறது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதனாலதான் அவங்க இங்க வந்து அதை வெளிப்படுத்துறாங்க. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அவங்ககிட்ட இதுதான் ஒரு ரெக்வஸ்ட் தான் கூட வைக்க முடியும் அவங்கள. ஏன்னா நம்ம கடைசி நேரத்துல நம்ம கொஞ்சம் ஹெல்தியாவும் பவராகவும் இருந்தாதான் நமக்கு அந்த நம்ம உடஞ்சிருவோம். இல்லைன்னா அவங்க பேசுறது அவங்க அதான் நினைக்கிறாங்க. நம்ம எந்த விதத்துலயும் நம்ம குறைஞ்சிடக்கூடாது. நம்ம 100% எஃபோர்ட் போடணுங்கிறது தான் நான் என்னுடைய உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் வைக்கிற ரெக்வஸ்ட். ஏன்னா நம்மளால கேம் அப்படி விளாண்டுருக்காப்ல, கேமை பத்தி பேசுவோம், அவர் என்னென்ன பண்ணியிருக்காப்ல அதை பத்தி பேசுவோம். ஏன்னா கீழே ஒரு 400 பேர் இருக்காங்க, கீழே ஒரு 400 பேர் என்ன வச்சுப்பாங்கன்னா, நம்மளால அவ்வளோ கேம் விளாண்டுருக்காப்ல, அதை பத்தி பேசாம வேற யாரோ பத்தி பேசுறோமே அப்படின்னு நினைச்சுப்பாங்க சில பேர். நான் அப்படி நினைச்சுதான் நான் மேல வந்தேன். நம்மளை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். அதனாலதான் இதே மாதிரி பேச வந்தா கூட இல்ல நம்ம முத்துவை பத்தி பேசுவோம்னு சொல்லிருங்க. இல்ல ப்ரோ, ஓகே ஓகே நீங்க ஓகே. நைட் வந்து பாருங்க, அது எவ்வளவு பாசிட்டிவா இருக்குன்னு பாருங்க. இல்ல அவ்வளவு இல்ல பாசிட்டிவா இருக்கும். இல்ல நான் ஒரு அப்பையில இருந்து இந்த இவரு காமன் மேன் இருக்காரு, அவர் அவ்வளோ பேசுவாப்புல நம்ம முத்துவை பத்தி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், அடுத்தவங்களை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதனாலதான் நம்ம முத்து கேம் அவ்வளோ விளாண்டுருக்காப்புல முத்து, அதனால சொல்றேன். ஓகே ப்ரோ, ஓகே 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 ஓகே. அவங்க ஒரு அரசியல் மாரி அது இதுன்னு எடுத்துட்டு வராங்க, அது வேண்டாம். அது நம்மளுக்கே பிடிக்கல. அது நம்ம முத்துவை பத்தி அப்படி பேசுவோம். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஓகே, அதனாலதான் நர்மதா இருக்கீங்களா? நர்மதா இருக்கீங்களா? கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ முத்து ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. இருக்கேன் ப்ரோ. பட் என் குழந்தை பேசுங்க நர்மதா. சத்தம் போட்டுட்டு இருந்தா இல்லைங்களா, அதனாலதான் பேச முடியல. ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க ஃப்ரீ ஆயிட்டு வாங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, நான் அப்புறமா பேசிக்கிறேன் ப்ரோ. இப்பையில இருந்து ஓகே நர்மதா. ஓகே ஓகே ஓகே. என்ன கீழே இருக்கேன். அபி ஓகே முத்து ப்ரோ. ஓகே முத்து ப்ரோ. அபி இருக்கீங்களா? அங்க இது நம்ம விஜய் போனாரே, இன்னும் நியூஸ் கிடைக்கலையா? இல்ல ஐ அவரும் தான் அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரெடி சொல்லுங்க. நியூஸ் சொல்லிட்டாங்க நிறையா. ஓ, நான் மிஸ் ஆசிக்கும் தான் பண்ணிட்டேன். போனாரு கூட. ஆசிக்கும் சொல்லிட்டாரு. அதனாலதான் அவர் எதுவும் சொல்றதுக்கு அதனால போயிட்டாரு. நீங்க சொல்லிட்டீங்களா ஸ்பேஸ்ல எல்லாமே? ஒன்னும் நடக்கல ஸ்பெஷலா. ஒன்னே ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா எவிக்ஷன் அருணோட எவிக்ஷன் நடந்திருக்கு. மத்தபடி யாருமே சேவ் ஆகலையும் இந்த எபிசோட்ல. அதுக்கப்புறம் இவருக்கு இது எப்படி இருந்தது? வாய்ஸ் எப்படி இருந்தது? ஆடியன்ஸ் வாய்ஸ் பறக்க விட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கல. இல்ல செம்மையா செம்ம கைதுல ஓவரா இருந்துச்சு, கிளாப்ஸ்லாம் செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க முத்துக்குமரனுக்கு. ஆனா அப்ரிசியேஷன்ஸ் வந்து சொல்றேன்னு சொன்னாங்க. அது இன்னும் அப்டேட் வரல. நான் அது வந்து அப்புறமா சொல்லுவாரு. நெக்ஸ்ட் நம்ம ஆசிக்கு வருவாரு. இப்போ அவங்க திரும்ப சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சு சண்டே எபிசோடுக்கு போறாங்களாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிச்சுட்டு ஒரு வேலை வர முடியலன்னா, சரி போக முடியலன்னா திரும்ப வருவாங்க, வந்து கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்ல நீங்க சொன்னது நான் அப்படி இல்ல. இப்போ நிறைய நெகட்டிவ் போகுது, இப்போவாவது கொஞ்சம் திருந்திருப்பாங்களான்னு ஆசையா போய் பார்த்துட்டு திரும்பி ஹார்ட் புரோக்கனா வந்தேன். அது தப்புதான் இங்க பேசுறது. இன்னையில இருந்து பேசல. இல்ல ஏதோ ஒரு இடத்துல முத்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா? அவரு பார்த்தேன். அதுதான். ஏன்னா எங்க எல்லாரோட ரெக்வஸ்டுமே அதான் இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அது ஏன்னா நீங்க எல்லாம் மனசு கஷ்டப்படுறது எங்களுக்கும் மனசு கஷ்டமாகுது. நாங்களும் கனெக்ட் ஆகிக்கிறோம் அதோட. அது நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம முத்துக்குமரன் போற எஃபோர்ட்டை குறைச்சிருமோங்கிற ஒரு பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம அதை விட்டுட்டு நம்ம முத்துக்குமரனை பத்தி பேசுறதை விட்டுட்டு அவங்கள பத்தி பேசி நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவோமோன்னு அதுதான் நான் யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அது டோட்டலி அக்ரி ஆஃபர். அது என்னாச்சுன்னா இப்ப நிறைய நெகட்டிவ் போகுது. இப்போவாவது நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண ஒரு ஆசை தான். மற்றபடி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு போகக்கூடாது. அண்ட் ஒன் மோர் 90 திங் நாளா வாட் ஐ இல்ல தாட், 90-95 நாளா பண்ணாதவங்களா இப்பயா திருந்த போறாங்க? எப்பயில இருந்தா அதே தானே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. நல்லவன் எப்பவுமே அவனை சுத்தி நல்லது நடக்கும், பாசிட்டிவ். லாஸ்ட் மொமெண்ட்ல கூட ஏதோ நடந்துராதான் யோசிக்கிற செட் ஆஃப் பீப்புள் தானே நாம எப்பவுமே. முத்து மாதிரி அந்த செட் ஆஃப் அந்த மென்டாலிட்டியில தான், வேற ஒண்ணு. வாட் எல்ஸ் ஐ தாட். இவரோட பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தீபக் வெளியே போக கூடாதுன்னு என்னோட ப்ரேயர். 6 அட்லீஸ்ட் அடுத்த வீக்ல ஃபர்ஸ்ட் மிட் வீக்கா இருந்தா கூட நல்லா இருக்கும்னு. ஏன்னா பவித்ராவை விட பவித்ரா இருந்து தீபக்லாம் போனா இது ரொம்ப அன்ஃபேருங்க. 2-3 நல்ல மூமெண்ட் இருந்தது. இட்ஸ் ஃபார் யூ முத்துன்னு சொல்வாரு, அந்த மூமெண்ட். அப்புறமா அந்த ஜம்ப், அது இது கேன் வாட்டர் கேன்
இட் வாஸ் குட். கொஞ்சம் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கிரியேட் பண்ணியிருந்தாரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி அபி நீங்க ஒரே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் முத்துக்குமரன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு மாதிரி நெகட்டிவா இருந்துச்சு, நீங்களும் கொஞ்சம் வந்து சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா ஹாப்பியா நம்ம என்ன கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இத்தனை நாள் முத்துக்குமரன் பண்ணதில்லை. மேஜிக்கல் மூமெண்ட்னா எமோஷனலாவா எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல நான் சொல்றது ஒரு ஹாப்பியா, அது எமோஷனலா வேணாம், ஒரு ஹாப்பியா இந்த இடத்துல அவர் இப்படி பண்ணது ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப ஒரு மாதிரி கரெக்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்க எதை வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. எனக்கு நேத்தே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது இவர் முன்னாடி பேசுனது. அண்ட் ஆல்சோ ரவி சார் பத்தினா, ரவி சார் என்ன சொன்னாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் முத்துக்கு சௌந்தர்யாக்கு கூட ஏதோ ட்ரிகர் பண்ணிருப்பாரு, முத்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டாருன்னு. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு உண்மையா தெரியுதுன்னு சொல்லியிருப்பாரு. நேத்து ஹி வாண்டட் டு கிரியேட் சம்திங், அது ரொம்ப அழகா கொண்டு போனது. அந்த இடத்துல ஷி வாஸ் அபவுட் அது, அந்த இடத்த ரொம்ப பயங்கர மேஜிக்கலா தான் தோணுச்சு எனக்கு நேத்தே. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அவர். இப்போ இந்த வீக் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு அவர். கண்டிப்பா கண்டிப்பா. எவ்ரி மூமெண்ட். அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அவர் டான்ஸ் அப்படி, ஹி டசன்ட் நோ டான்ஸ், அவர் அப்படி பண்ணுவாரு. எவ்ரி மூமெண்ட் ஹி இஸ் மேக்கிங் யூஸ் இந்த பிபி, எவ்ரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஹி இஸ் யூசிங் தான் சொல்லணும். புதுசா கத்துக்கிறாரு, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, எல்லாமே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல. ஈவன் மை ஓன் டாட்டர் வை ஐ லவ் முத்துக்குமரன் இஸ் ஒன் மோர் திங் இஸ் வித் மீ. லைக் எனக்கு டிசர்விங் பர்சன் ஷுட் வின், அதுதான் என்னோட மென்டாலிட்டி எப்பவுமே. என்னோட டாட்டருக்கு எம்பிபிஎஸ் சீட்டா, ஷீ இஸ் நாட் சோ திஸ் திங். என் ஹஸ்பண்ட் வாங்கணும்னு யோசிச்சப்ப கூட நான் சொன்னேன், நோ நோ, டிசர்விங் பர்சன் ஷுட் கெட், உங்ககிட்ட பண்ணா நீ வாங்கிடுவியான்னு. அதனாலதான் எனக்கு முத்துக்குமரனை பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப ஹானஸ்டா இருக்காரு, ரொம்ப டிசிப்ளின் கை அண்ட் ஆர்கனைஸ்ட். எனக்கு அதனால நிறைய இருக்குங்க அவரை பத்தி சொல்றதுக்கு. அப்துல் வந்திருக்காரு, நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க அப்துல், வாங்க வாங்க பேசுங்க பேசுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம வந்து ஈவினிங் வந்து இன்னையில இருந்து ஒரு டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? மண்ணின் மைந்தன் முத்து அது வந்து தமிழ்ல எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க, ஆனா அது வந்து ட்ரெண்ட் ஆகாது. ஏன்னா அது தமிழ் வந்து ரொம்ப போகணும்னா அது பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வேணும். இந்த ஏகே அஜித் அந்த மாதிரி அந்த சைடு உள்ள போனாதான் அந்த மாதிரி தமிழ் டேக் எல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகும். அது இல்லாமல் லென்த்தியா வர இருக்கு. ஸோ அந்த டேக் வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மண்ணின் மைந்தனை வந்து தங்கிலீஷ்ல வந்து யூஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் போஸ்டர். ஓகேங்களா? ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். அதை தயவு செய்து எல்லாரும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு அதை டியூட்டு போடுறதான் அதை ஆட் பண்ணிக்கோங்க. மண்ணின் மைந்தன் முத்து அதையும் ஆட் பண்ணி டியூட்டு போடுங்க. வெறும் நிறைய ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. முத்துக்குமரன் ப்ளஸ் பிபி ஹேஷ்டேக், அப்புறம் வந்து மண்ணின் மைந்தன், இந்த 3 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டுக்கு வந்து இது 3 தான் மெயின். மற்ற எல்லாமே யூஸ் பண்ணா அது வந்து முத்துக்குமரன் கோட் அந்த இது வேண்டாமா ப்ரோ? என்னது? முத்துக்குமரன் கோட் அதான். இல்ல அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டோம், இல்ல அதுவுமே ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்துல்ல, அதுவுமே இருக்கட்டும். ஆமா அதுவும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பிபி டேக் ஒண்ணு, அப்புறம் மண்ணின் மைந்தன், இது 3 மட்டுமே இப்போதைக்கு ரெகுலரா இந்த வீக்கும் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் இந்த டேகை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே நிறைய சும்மா ட்விட்டு போடாதீங்க, இதை யூஸ் பண்ணி போடுங்க. அப்புறம் கோட் பண்ணாலும் சரி, கமெண்ட் பண்ணாலும் சரி, இந்த ஹேஷ்டேகோட போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே போனாதான் அது வந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாங்கள் எங்கள் சைடில் போடுவோம். நிறைய பேர் குரூப்பில் இல்லாத பீப்புளுக்கு நான் சொல்கிறேன், வேற யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. குரூப்பில் இல்லாதவங்க, குரூப்பில் வந்து ஒரு சில பேர் தான் இருக்காங்க, சில பேர் எல்லாமே ஸ்பேஸில் இருக்கீங்க, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? ஈவினிங் நான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாருமே கேப்ஷனோட போடுங்க. வெறும் நார்மலாக வெறும் டேக் மட்டும் போடாதீங்க, வித் ஏதாவது ஒரு கேப்ஷன் ஏதாவது போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதை இதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தமிழ் டேக் வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப லென்த்தி அண்ட் தமிழால ட்ரெண்ட் ஆகாது. சரிங்க, இது சொல்றதுக்கு தான் வந்தேன். ஓகே ப்ரோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, ப்ளஸ். அப்துல்லையா இருக்கீங்களா? ஒரே நிமிஷம், அப்துல்லையா இருக்கீங்களா? ப்ரோ ஐயா, ஏதாவது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் சொல்லிட்டு போங்க. என்ன ப்ரோ? முத்துக்குமரனுடைய ஏதாவது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். நீங்க உங்களுக்கு ஏன் முத்துக்குமரன் பிடிச்சிச்சு, எந்த இடத்துல முத்துக்குமரன் பண்ண விஷயம் உங்களுக்கு ரொம்ப மேஜிக்கலா தோணுச்சு, இப்படி ஒரு மனுஷன் இருக்கானான்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் சொல்லிட்டு போங்க. கோவமே வரமாட்டிருக்குது அவனுக்கு. என்ன யாரு நெகட்டிவா சொன்னாலும், அவனை போய் தப்பா பேசினாலுமே
அவன் அதை அப்படியே சிரிச்சுட்டு ஏத்துக்கிறான். யாருக்குமே அந்த ஏத்துக்கிற பக்குவம் வராது. நான் அப்படிலாம் கிடையாது, நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஈகோவா இருக்கும் எல்லாத்துக்குமே. இல்ல ஒத்துக்கவே மாட்டோம், நான் இப்படிதான் அப்படின்ட்டு. அவன் அப்படி இல்லை, ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்றான். அந்த ஒரு விஷயமே போதும் அவன் தகுதியான டைட்டில் வின்னர்ன்ட்டு. வேற என்ன வேணும்? தேங்க்யூ ஓகே ப்ரோ, தேங்க்யூ அப்துல் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. கைஸ், இதுக்கு மேல பேசுற ஸ்பீக்கர்ஸ் எல்லாரும் உங்க கேள்வி கொஞ்சம் வைங்க. பட் ஆனா அதோட சேர்த்து உங்களோட லாஸ்டா நவீர் ப்ரோ கேட்கல. கேக்குதா? ஹலோ, கேக்குதா? இப்பதான் இப்பதான் இப்ப கேக்குது. கேக்குது ப்ரோ, இப்ப சாரி சாரி. இல்ல, உங்க எல்லாரும் பேசுங்க, உங்க கேள்விகளை முன்வைங்க. பட் ஆனா லாஸ்டா முடியும் போது ஒரு மேஜிக்கல் மொமெண்ட், ஏதாவது ஒரு முத்துக்குமரனை பத்தி ஒரு மொமெண்ட் சொல்லுங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், கண்டினியூ பண்ணுங்க. யாரு எங்க அடுத்து? ஸ்பைடி பேசுங்க ப்ரோ, பேசுங்க. ப்ரோ நீங்களும் மேஜிக்கல் மூமெண்ட் சொல்லிட்டு போங்க. பேசுறதுலாம் இல்ல ப்ரோ, சும்மா ஒரு 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 தாட். எல்லாமே டிஃப்ரெண்டா பண்றேன் இந்த சீசன்ல. கடைசியில லாஸ்ட்ல ஒரு 2 பேரை வின் பண்ண வச்சா யார 2 பேர் வின் பண்ணலாம்? இல்ல 2 பேரா? 2 ஆப்ஷன் கேக்குறீங்களா? 2 ஆப்ஷனா இல்ல ப்ரோ. இப்ப இந்த சீசன் வந்து ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ஆரம்பிச்சுதா. ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ், நிறைய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு டிஃபரெண்டா 2 பேரும் சொல்லி இந்த இந்த சீசன்ல 2 வின்னர் நாங்க சூஸ் பண்ணோம், ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணா வாட் வில் பி யுவர் ஒப்பீனியன்? இல்ல ப்ரோ, நாங்க எங்களுக்கு சான்ஸ் இல்ல ப்ரோ. தகுதியான வெற்றியாளரா நாங்க ஒரே ஒரு முத்துக்குமரனை மட்டும் தான் ப்ரோ நாங்க பாக்குறோம் அங்க. ஏன்னா அங்க அவருக்கு ஈக்குவலா நாங்க யாரையுமே பார்க்கல. டைட்டில் வின்னருக்கு ஆக தகுதியா, ஆக சரியா, எத்திக்கலாவோ சரி, இல்ல நீங்க என்ன எதுல நீங்க எந்த வட்டத்துக்குள்ள அடைச்சாலும் முத்துக்குமரன் மட்டும்தான் அதுல பிளேஸ் பண்ண முடியும். அதற்கு ஆக தகுதியான ஒரு ஆள் முத்துக்குமரன். சோ நாங்க அதுக்கு செகண்ட்ல ஒரு ஆப்ஷனே, சாய்ஸே கிடையாது எங்ககிட்ட. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் முத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. பிரகதீஷ். முத்து இல்ல பிரகதீஷ். பிரகதீஷ் பேசுங்க. ப்ரோ நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் ப்ரோ. அவரு அவரு முதல் நாள்ல இருந்தே அவரோட கேம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும், இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கேமுக்காக அவரால் என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியும், என்ன எஃபர்ட் போட முடியுமோ எல்லாமே அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரோட அவரோட ப்ரொஃபஷன் தாண்டி அவரோட எதுல வந்து அவர் கை தேர்ந்தவரோ அதை தாண்டி மற்ற எல்லா விதமான அங்க வர சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி அவருக்கு அது எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும், அடாப்ட் பண்ணி எல்லா ரோல்ஸையும் எப்படி அந்த எல்லா டாஸ்கா இருக்கட்டும், அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், டான்ஸ் எல்லாத்துலயும் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணி எல்லா எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்தாலும் என்னால ப்ரூவ் பண்ண முடியும்டான்றது நிரூபிச்சிட்டாரு. மற்ற சீசன்ல இந்த மாதிரி எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா பண்ணாங்கன்னு கேட்டா எனக்கு அப்படி தெரியல. இவர் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தி நம்மளோட முழு உழைப்பு போட்டா அதுக்கான வெற்றியோட உருவமா முத்துக்குமரன் தான் ப்ரோ. அது அவர் வந்து பின்னால அந்த கப்பு ஜெயிக்கும் போது நம்மளுக்கு அது ப்ரூவ் பண்ணுவார் ப்ரோ. EMK பேசுறீங்களா? EMK அவருக்கு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஏன் ப்ரோ கேக்குது. பேசுங்க. அடுத்து நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் முத்து பேசுங்க. இல்ல, ஒண்ணு நம்ம ஸ்பேஸ முடிச்சுக்கலாம். அடுத்த ஸ்பேஸ் வந்து விஜய் ப்ரோ ஸ்பேஸ் போடுறாங்க, நம்ம என் எத்தனை மணிக்கு பண்ணிக்கலாம். ப்ரோ? ஒரு 5:40 சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு போனார்ல, 5:40 தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவரு சாட்டர்டே எபிசோட் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பாரு, எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ். ஸோ எல்லாம் அதுல கனெக்ட் ஆயிருங்க. நம்ம இது ஓகே ப்ரோ. ஓகே ஓகேங்களா? EMK ஸோ எல்லாத்தையும் சொல்லுங்க. லாஃபர் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க. நம்ம தெரிய மாட்டேங்குது, மிஸ் பண்ணிடுறோம். பிகாஸ் வி ஆர் நாட் இன் எனி குரூப், ரைட்? ஓகே, 5:40 தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரே கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஒரு 5 இல்ல, மினிட்ஸ் வரைக்கும் அவருக்கு நீங்க அதான் சண்டே பேசுங்க. எபிசோட் போடலையா அவரு? இல்ல, அதான் நான் கேட்டேன், போறேன்னு சொன்னாங்க. இப்ப நான் ஒரே நிமிஷம் கேட்டேன், நான் கால் பண்ணி கேட்டேன்.
ப்ரோ யாரும் பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முத்தையக்கு கேக்குதா பேசுங்க, ப்ரோ? பேசுங்க ப்ரோ. யாரும் அவர் போன் எடுக்கல அவரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் உள்ள போயிட்டாரான்னு தெரியல. 5:40 சொன்னாரு, கண்டிப்பா ஸ்பேஸ் 5:40 ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க அபி. ஓகேவா? நான் உங்களுக்கு நான் டிஎம்ல நான் எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்புறேன் ஷியோர் நான் ஜாஃபர், மோஸ்ட்லி. ஷியோர் பண்றோம். ஓகேங்களா? ம். ஓகே ப்ரோ. இஎம்கே நீங்க சொல்லுங்க, ஃபியூ மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் முத்துக்குமரன். நீங்க வேற ஸ்பேஸ்ல பேசி நான் கேட்டிருக்கல, க்ளோஷர் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. இல்ல எனக்கு முன்னாடி இந்த முத்தையக்கு ஓகே ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, அவர் பேசிக்கிட்டோம். நான் பேசுறேன் லாஸ்ட். ப்ரோ. இப்ப ஸ்டார்ட்னு போட்டிருக்காரு அவரு. புரியல. ஓகேங்களா? இல்ல அவரு இப்ப விஜய் ப்ரோ ஸ்டார்ட்னு போட்டிருக்காரு. ஸ்டார்ட் இன்னும் ஒரு 10 பண்ணிட்டாரா? நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் கேட்கிறேன், ஒரே நிமிஷம் கேட்டிருக்கேன். ஓகே ஓகே. முத்தையக்கு பேசுங்க நீங்க. ஒன்னே ஒண்ணுதான். கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசுங்க. ஹலோ. அதான் திருப்பி நான் சொல்றேன், கோச்சிக்க போறாங்க. அதான் நம்ம முஸ்துவை பத்தி நிறைய பேசுவோம். 95 நாள் அவ்வளவு விளையாண்டு அதான் ப்ரோ, அதான் இப்போ இல்ல அதான் ஹெட்லைன் என்ன வச்சிருக்கோம் பாத்தீங்களா? நீங்க சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எதுவும் சொல்லிட்டு போங்க. மேஜிக்கல் மூமெண்ட் தான். அவரை பத்தி அவரே ரிவ்யூ பண்ணுவாரு. நான் அடுத்தவங்களை பத்தியும் பண்ணுவாரு, அவரை பத்தியும் பண்ணுவாரு. கோடு அப்புறம் எடுத்தது அப்புறம் நான் என்ன பண்றேன், அதுக்கப்புறம் நான் லோவாகி திருப்பி நான் ஒரு அப்பர் கொடுக்கணும் இந்த கேம அப்படின்னு அவரே சொல்லுவாப்புல. நைட்டு ஒரு டைம்ல மஞ்சரி வச்சுக்கிட்டேன், மஞ்சரி இவங்க வேற இன்னொருத்தவங்க வச்சுட்டு 2 பேரை வச்சு பேசுவாப்புல. அதான் பெஸ்ட். அந்த மனுஷனை பாரியா அப்படின்னு ஓகே ஓகே. அவர் கேம பத்தி அவரே சொல்லுவாரு. என் வெளியில உள்ள ஃபேன்ஸ் எனக்காக என்ன இப்ப காத்துட்டு இருக்காங்க அதை பத்தியும் சொல்லுவாரு. அதான் பெஸ்டா இருக்கும். அந்த மனுஷன் பாரியான்னு. ஓகே ப்ரோ, ஓகே. அடுத்தது சரி, அவர் நான் ஃபன்னி சொல்றேன். சைடு, அவர் ஸ்பீச், அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர். டாஸ்க் ஓகே ப்ரோ, எல்லாமே சொல்லிட்டே போகலாம் வேற பத்தி. நான் ஓகே. தேங்க்யூ. ஏதாட்டும் ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி சொல்ல முடியுமா? இது குறிப்பிட்ட இன்சிடென்ட். அவர்கிட்ட என்கிட்ட பிடிச்சதே ஃபன்னி சைடு தான். வா, நிறைய ஃபன் பண்ணிட்டே இருப்பாரு, தக் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இருக்கு சொல்றதுக்கு, எதுவும் நிறைய இருக்கு. நேற்று கூட உட்கார வச்சு ஒரு பிளேயரை நான் பேர் சொல்லி ப்ரொமோட் பண்ணோன்னே ஒரு பிளேயரை உட்கார வச்சு ஒரு தக்கு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதான் நிறைய இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே. தேங்க்யூ ப்ரோ. அதான் நம்மளை பத்தி நிறைய பேசுவோம். 95 நாள் அவ்வளோ விளாண்டுருக்காப்ப. அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ எல்லாரும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஎன்கே என்ன கத்திஜாவை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அந்த வெளியே கிளம்புற வரைக்கும் பேசுவீங்களா? அதான் நான் கேட்டுட்டே இருப்பேன். நைட் உட்காந்து ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, இல்ல இப்ப நெக்ஸ்ட் ஸ்பேஸ் எப்ப அப்டேட் ஆகுங்கிறத நாங்க யாராவது ஒருத்தர் உள்ள இருப்போம். நீங்க எங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கனெக்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் அவரை கான்டாக்ட் பண்ண அவர் எனக்கு ரீச் பண்ண முடியல விஜய் ப்ரோவை. மோஸ்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் அந்த ஸ்பேஸ். நாங்க மதியத்துல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முத்துவை பத்தியே பேச சொல்லுங்க. அதிகமா நம்ம முத்துவை பத்தியே பேசுவோம். கண்டிப்பா வேற 6 பேர் வச்சு பேசணும். ஏன்னா அவங்கள்ட்ட கேமே விளையாடல ஒழுங்க. அவங்கள பேசி ப்ரொமோட் பண்ணணும். நம்ம வச்சு நம்ம பேசுவோம். அதனால கண்டிப்பா முத்து ப்ரோ. கேம ஓகே கூட ப்ரோ, அவங்க எல்லாத்துக்கும் போட்டு தேங்க்ஸ். அவங்கள பத்தி நம்ம பேசி ப்ரொமோட் பண்ணுவோம். அதனால ஓகே ப்ரோ. லிசனர்ஸ், ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் டைம் பண்ணதுக்கு கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல கனெக்ட் ஆயிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஹோஸ்ட் எண்ட் பண்ணிக்கலாமா?